முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்து விட்டதாக பாஜக இளைஞரணி தலைவர் எஸ்.ஜி. சூர்யா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பாஜக வேலூர் பெருங்கோட்டை இளைஞரணி சார்பாக அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய எஸ்.ஜி. சூர்யா, சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக அதிமுக கூட்டணி தீவிரமாக ஆயத்தமாகி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பழக்கம் ஆளும் கட்சியின் தவறான நிர்வாகத்தால் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் குறித்து விஜய் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று தெரிவித்த அவர், தேர்தலில் திமுகவை வீழ்த்த எந்த கூட்டணிக்கும் பாஜக தயாராக உள்ளதாகவும் எஸ்.ஜி. சூர்யா தெரிவித்தார். 1 லட்சம் கோடி மதிப்புள்ள டேட்டா சென்டர் தமிழகத்திற்கு வராமல் இன்று விசாகப்பட்டினத்திற்கு சென்றிருக்கின்றது. அதே போன்ற இந்த காலனி உற்பத்தி தொழிற்சாலை தமிழகத்தில் அமைப்போம் அப்படின்னு மெமரண்டம்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ்ல அதை 5 ஏக்கர் ஏற்கனவே நிலம் ஒதுக்கி அந்த தொழிற்சாலை ஆந்திராவுக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். துபாய்க்கு சென்றார், ஸ்பெயினுக்கு சென்றார், ஜப்பானுக்கு சென்றார். ஆனால் அவர் சென்ற சுற்றுலாவிலிருந்து எந்த ஒரு முதலீடும் வரவில்லை என்பது நமக்கு வெள்ளை அறிக்கையாக தெரிகின்றது. ஆகவே முதலீடுகளை ஈர்ப்பதில் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் படுதோல்வி அடைந்து விட்டது என்பது எங்களுடைய கருத்து. நிச்சயமாக அடுத்த வருடம் எங்களுடைய ஆட்சி வந்தவுடன் நம்மிடமிருந்து செல்லப்பட்ட முதலீடுகளும் புதிய முதலீடுகளும் ஈர்ப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எங்கள் அரசாங்கம் எடுக்கும். 2006 கூட்டணி அமைந்ததாகட்டும், 2001 அமைந்ததாகட்டும், தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்புதான் இறுதி வடிவம் பெறும். அதனால இன்னும் 5 மாத காலம் இருக்கின்றது. அது மிக நீண்ட காலம். நாட்கள் நடக்கதான் எப்படி கூட்டணிகள் மாறும் என்றது நம்மளுக்கு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதல் நோக்கு. அதற்காக யாருடனும் கூட்டணி சேர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.